எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்த்தாரு. பார்த்துட்டு வர்ற வேகத்தை பாருங்க. இங்கே பாருங்க, ரிவர்ஸில் வர்ற வேகத்தை பாருங்க. ஐயோ 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 ஐயோ, உசேன் போல்டு மாதிரி ஓடி வர்றாரு. காதல் எல்லாருக்கும் பொதுவானது போல். கடவுளாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் காதலுக்கு கண் இல்லை. எப்பா மகன் உட்காந்துருக்குறான்ப்பா, ஒளிமறை வேணும்ப்பா. இப்போ தான் மம்மி 2 வாய் வச்சா, நீ ஓடி வந்து பற்றி விட்ட. போ குரல் கொடு. பின்னாடி வர்றா அத்தை பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ முன்னாடி பார்த்துட்டு இப்போ ஒரு விரட்ட போகிறாரு பாருங்க. கைங்கன சவுண்டு கொடுப்பாரு. கவனிக்கிறாரு, அப்படியே கவனித்து பார்த்தாக்குள்ள இருக்கிறாரு. தாயார் வந்துட்டாங்க. இப்போ ஒரு சுற்றி போட்டு வந்தது ஒரே அமுக்குவாக இருப்பாருங்க. பத்தியே விட்டார், விரட்டியே விட்டார்ல எங்கள் அப்பா. உங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு, தென்னை மரத்தில் உட்காந்துருக்காரு உனக்கு பயந்துக்கிட்டு. பிள்ளை இருக்கான்னு சொல்லி கூட குச்சப்படாது ரொமான்ஸ் பண்ணுறியா நீ? அண்ணனை இருக்கான்னு சொல்லிட்டு நீ பார்ப்பையா? ஏப்பா அம்மா மேலே போய் 2 வாய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த இருக்கார். 2 நாளைக்கு முன்னே இனம் செஞ்சார். இனம் சேரும்போது இவர் அவசரப்பட்டவர் வாயிலே கொத்தி வச்சிட்டாரு. பாவம், அது வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறாரு. மூர்க்கத்தனமாக இருக்கிறாரு. அமைதியாக இருக்கணும்ப்பா, ஆவேசம் ஆகாது. பாவம் இல்லை தாயே, அம்மா பாவம் இல்லையா? இந்த பாரு, வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாயிலே கொத்தி வச்சிட்டேன். நான் உன்னை சொல்லலை, நான் உன்னை சொல்லவே இல்லை, உன்னை பேசலை. நான் என் பேச்சை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன் பேச்சை நான் பேசவே இல்லை. ஆமாம், வாயை திறந்து பாரு. கோவத்தில் நல்லா பாரு பிள்ளைய. டாடி பாருப்பா, நல்லா பாரு. அப்படி ஆசீர்வாதம். ஒரு குரல் எழுப்பு. கூ 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 கூடு. முருகான்னு கூப்பிடு. எங்கள் அப்பனை கூப்பிடு. எப்பா சண்முக பெருமானே, இங்கே வா, இங்கே வா. நேரவலாமல் அங்கே உட்காந்து அவன் அம்மாவை லவட்டிக்கிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்ட நீ பாட்டுக்கு. பாவம், அவர் இறத்திங்க முடியாது, வாயை திறந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறாரு. தாயாரோட எனக்கு தெரிய இப்போவே ஒரு 4 நாளுக்குள்ளே 2 முறை இணை செஞ்சிட்டார். இன்னும் ஒரு முறை தான் அவர் அப்படியே முட்டை வைக்க போயிடுவாங்க. நிறைய பேர் சீசனுக்காக குஞ்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குஞ்சுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வருவாங்க. இல்லைன்னா என் இடத்துக்கு வந்து ஒரு 25 பேர் வருவாங்க. தாயார் அப்பா அம்மாருக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, இவங்க இப்போ 2 பேர் தான் தட்டுப்படுறாங்க, மற்றவங்கள காணோம். இருக்காங்களா இல்லை காலமாயிட்டாங்களா தெரியலை. வாசாமி